ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரேடிங் என்ன, அதோட க்ரோத் அண்ட் ஹவு டு ட்ரேட் ஆன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஃபைனலாக நம்ம பினான்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க, ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு பங்கையோ இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சியோ வாங்கி குறுகிய காலத்தில், அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்கிறதுக்கு பேர் வந்து ட்ரேடிங்னு நம்ம சொல்லலாம். ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் டே ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அன்றைய தினமே அந்த பங்கை வாங்கி, அதாவது இப்போ காலையில் அந்த பங்கை வாங்கிட்டு பின்னர் அந்த பங்கை விற்கிறது. ஸோ இதை வந்து டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக காலையில் ஒரு பங்கை வந்து நம்ம ஒரு $1 வாங்குகிறோம். ஸோ ஈவினிங்கில் அதோட ப்ரைஸ் வந்து $2 போகுது, விற்றுடுறோம். ஸோ இது வந்து டே ட்ரேடிங். அடுத்த விஷயமா இன்வெஸ்டிங்னா முதலீடு. இது வந்து டே ட்ரேடிங்கை விட வித்தியாசமாக இருக்கும். அதாவது இது நம்ம ஒரு பங்கை வாங்கி அல்லது ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி நீண்ட காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து, இப்போ ஒரு 2 years எக்ஸாக்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இன்றைய நாளில் இந்த காயினோடையோ இல்லை இந்த பங்கோட மதிப்பு வந்து $1 2 வருஷத்துக்கு போகிறோ இதில் மதிப்பு வந்து ஒரு $10 இல்லை ஒரு $100 இருக்கும்போது விற்றோம்னா நமக்கு இதில் அதிகமான லாபம் வரும். இதுதான் இன்வெஸ்டிங். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் வந்து ஹவு டு ட்ரேட் ஆன் கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்போ அதிகமான பேர் வந்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் செய்கிறாங்க. ஸோ உதாரணமாக உங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எடுக்கும்போது, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது, அதாவது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஷோ ஆகும். ஸோ அதில் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் செய்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு நிலையற்ற சொத்து. அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு வாலடைல் அசெட். அது என்னப்பா வாலடைல் அசெட், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட் இஸ் த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாலடைல் அசெட் அர்த்தம் வந்து கிளியராக புரியும். பட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வாலடைல் அசெட்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு கிரிப்டோ காயினை வாங்குறீங்க, இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க, காலையில் ஒரு $1 வாங்குறீங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இன்றைக்கி வந்து 100 போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி 100 போயிட்டு, ஸோ உங்களால் அந்த மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால், அதாவது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை உங்களால் சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சால், உங்களாலையும் கிரிப்டோ ட்ரேடிங்கில் அதிக வருமானத்தை பெறலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் 2 விஷயத்தை டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. அதில் முதல் விஷயம் வந்து பிட்காயினை வாங்கி குவிக்கிறது. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பிட்காயினை வாங்கி குவிக்கிறது தான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து USDயில் லாபம் பெறுறது. பிட்காயினை தவிர்த்து வேறு விதமான அல்ட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. பிட்காயின் இத்திரம் அதெல்லாம் தவிர்த்து மீதமாக இருக்க காயின்ஸை வந்து அல்ட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காயின்ஸ் பினான்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுலாம் பற்றி பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போயிடலாம் அடுத்த கண்டென்ட்டுக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தாச்சு. இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். வாங்க பார்க்கலாம். ஸோ பினான்ஸ்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இது வந்து டெய்லி ட்ரேடிங் பொறுத்த மட்டும் உலகத்திலே இருக்க பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது என்ன டெய்லி ட்ரேடிங் வால்யூம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிளாட்ஃபார்மில் நடக்கிற ட்ரேடிங்கை பார்க்க பினான்ஸில் தான் அதிகளவான டெய்லி ட்ரேடிங் வால்யூம் நடக்கும். அது ஒரு பிக் மூலமாக காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ பினான்ஸ் வந்து 2017 சாங்பெங் ஷாஹோ என்பவரால் நிறுவப்பட்டுச்சு. இதை வந்து கேமன் ஐலாண்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சாங்பெங் ஷான்றவர் வந்து முதல்ல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தான்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட பார்ட் 2 வீடியோவில் பினான்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபைவர் தமிழாவுடன் இணைந்திருங்கள். தமிழால் இணைந்து உலகத்தை கட்டியெழுப்புவோம். நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபைவர் தமிழா யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.